சில மனிதர்கள் இருக்கிறாங்க பொய் சத்தியம் செய்யறது. சிலர் இருக்கிறாங்க சொல்ல வேண்டியத சொல்ல இடத்துல சொல்லாம மறைக்கிறது. துனியால யாரும் அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியாக போகலாது. படைச்ச ரப்புக்கு அநியாயம் செய்யறாங்க. ரெண்டாவது தனக்கு தன் மீதே அநியாயம் செய்ய. மூணாவது பிறருக்கு அநியாயம் செய்யறாங்க. தலையில வைக்க வேண்டிய தொப்பிய காலில் வச்சா எப்படி இருக்கு, கண்ணுக்கு போட வேண்டிய கண்ணாடியை வேற எங்கேயும் வச்சா எப்படி இருக்கு. இது முஸ்லிம்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல. பலஸ்தீன் என்பது நிச்சயமாக பைத்துல் மக்தஸ் எங்களுக்கு ஒரு வணக்க ஸ்தலம். ஆனா மனிதர்களுக்கு நடக்கிற அநியாயம் உலகமே குரல் கொடுக்குது. முடிக்க நாடினால் யாரும் தப்பிச்சு கொள்ள முடியாது. அல்லாஹ் விட்டு கொடுப்பான், சந்தர்ப்பம் கொடுப்பான். ஃபிரௌன் அநியாயம் நடக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது, மூடி மறைக்கிறது. அவைகளை பிறருக்கு இவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சிடக்கூடாது என்று அதை ஒழிக்கிறது. தெரிஞ்சு கொண்டும் சொல்லாம இருக்கிறது ஆகப்பெரிய அநியாயம் என்பதாக அவர்களை பத்தி பொய் கட்டு கதைகளை பேசின நேரத்துல அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இவனை சோதிக்கணும் என்று அவன் வயசாலியாக மாறி கண் இமைகள் எல்லாம் அவன் கீழே போயிட்டு கண்ணை இப்படி தூக்கி தூக்கி ரோட்ல போற பொம்புல போயிட்டு பிடிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பாலங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். வரக்கூடிய மாதம் ரபீஉல் அவ்வலுடைய மாதம். நாம் சஃபர் மாதத்துடைய முஹர்ரம் சஃபருடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி 3ஆம் மாதத்துக்கு புரை பார்க்கும் நாள். கண்ணியமானவர்களே, 1500 வருடங்களுக்கு முதல் இந்த உலகிற்கு ஒரு அருளாக வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹ். ஹிஜ்ரி 1447. அப்ப 1447 ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53 வயசு. அப்ப 1500 வருடங்களுக்கு முதல் அல்லாஹ் தஆலா இந்த உலகிற்கு தந்த ஆகப்பெரிய செல்வம் தான் ரசூலுல்லாஹி. அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் காலம் என்று வர்ணிக்கப்படுது. மனித இயற்கைகளுக்கு, மனித மரியாதைக்கு எந்த விதமான இடமும் இல்லாத காலம். அற்ப விஷயங்களுக்கு சண்டை சச்சரவும் அநியாயம் நிரம்பிய காலம். தான் பெத்த பிள்ளைய உயிரோட புதைக்கிற காலம். தான் பெற்ற பிள்ளைய உயிரோட புதைக்கும் பொழுது தகப்பனுடைய முகத்துல மண்ணு படும் பொழுது அந்த புல்ல தெரியாம வாப்பா மண்ணு படுதே என்று வாப்பட மூஞ்ச தடவி விடுது. அப்படி இருந்தும் ஈவரக்கம் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. அந்த காலத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பப்பட்டார். இன்னக லா தஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். துனியால யாரும் அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியாக போகலாது. யார் என்ன வகையான அநியாயம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை விட்டு வைக்க போறது இல்லை. அதுக்குரிய விலையை கொடுத்துதான் ஆகும். தாமதிச்சு கிடைக்கும், சக்கராத்துல கிடைக்கும், கபர்ல கிடைக்கும், மறுமையில கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை விட்டு வைக்க போறது இல்லை. இதனால குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய
ஆயத்துகளை படிக்கக்கூடிய நேரத்தில் 3 வகையாக அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்திருக்கிறார். ஒன்று, ஒவ்வொருவரும் படைச்ச ரப்புக்கு அநியாயம் செய்கிறார். 2வது, தனக்கு தன் மீதே அநியாயம் செய்து கொள்கிறார். 3வது, பிறருக்கு அநியாயம் செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3ஐயும் பற்றி சொல்கிறான். அநியாயம் என்று சொல்லும் பொழுது ஒன்றுடைய எல்லையை மீறி நடக்கிறது, அல்லது செய்ய வேண்டிய விஷயத்தை முறையாக செய்யாம பிழையாக செய்யுது. தலையில வைக்க வேண்டிய தொப்பியை காலில் வச்சா எப்படி இருக்கும், கண்ணுக்கு போட வேண்டிய கண்ணாடியை வேற எங்கேயும் வச்சா எப்படி இருக்கும். அப்ப அது ஒன்றை உரிய இடத்துல வைக்காம வேற இடத்துல வச்சா அது அதுக்கு சரி அநியாயம். தான் அணிஞ்சிக்கிற சாரத்தை தூக்கி தலைப்பா கட்டினா அது எப்படி இருக்கு, தான் நிர்வாணமாகிட்டு. அப்ப தலைப்பா கட்டுறது நன்மைதான், ஆனா அதுக்காக சாரத்தை கலட்டி தலைப்பா கட்டுறது இல்லை. ஜாஹிலியத்துடைய காலத்துல மக்கள் சொன்னாங்க, நாங்க ஹலாலான பணம் இல்லாதனால நாங்க நிர்வாணமாக தவாஃப் செய்யறோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! தவாஃப் செய்யறது நிர்வாணமா தவாஃப் செய்யறதா? அதால் என்ன நடந்துச்சுன்னா, ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள காபத்துல்லாஹ்ல ஜினால ஈடுபட்டு அல்லாஹ் அவர்களை சிலையாக மாத்திர தண்டனை கொடுத்தார். அதை தான் வணங்க ஆரம்பிச்சாங்க. 360 சிலைகளாக மாறிச்சு. அதனால கண்ணியமானவர்களே, அநியாயம் ஒன்று ரப்புக்கு செய்யறது இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யத்லிமு ன்னாஸ ஷைஅன் வலாக்கின்ன ன்னாஸ அன்ஃபுஸஹும் யத்லிமூன். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு அறவே தீங்கிழைப்பதில்லை, மனிதர்கள் தீய செயல்கள் செய்து தமக்கு தாமே தீழைத்துக் கொள்கிறார்கள். இது அல்லாஹு தஆலா சூரத் யூனுஸ் 44வது திருவசனத்தில் சொல்கிறான். வமா ரப்புக்க லில் அபீத். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஒரு நாளும் அவன் தீங்கு செய்வதில்லை. அவர்கள் தான் தமக்கு தாமே அநியாயத்தை தீங்கையும் செய்து கொள்கிறார். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸிபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். வேதனை பயந்து கொள்ளுங்கள், அது உங்களில் அநியாயக்காரர்கள் மட்டுமே பிடிக்கும் என்பதல்ல, முடிவில் அது உங்களை சூழ்ந்து கொள்ளார். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடுமையானவன் என்பதாக சொல்கிறான். அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை லா யுஹிப்புல்லாஹ் ஸாலிமீன். சூரத் ஆல் இம்ரான்ல அநியாயக்காரர்கள் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கிறது இல்லை. இன்னஹு லா யஃப்லிஹு ஸாலிமூன். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறது இல்லை என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அநியாயங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல 3 வகைப்படும். ஒன்று, அடியான் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறது. அல்லாஹ் ஒரு வரம்புகளை மையத்தஅத்த ஹுதூதுல்லாஹ் ஃபஹுவ உலைக ஸாலிமூன். அல்லாஹ் சூரத்துல் பக்ரால, சூரத்துத் தலாக்ல வமன் யத்தஅத்த ஹுதூதுல்லாஹ் ஃபகத் ஸலம நஃப்ஸஹு. யாரை அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் தன் மீது அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இது ஹராம் இது ஹலால் என்று சொல்லி இருக்கக்கூட ஒரு மனிதன் அதுக்கு அநியாயம் செஞ்சால் அல்லாஹ் தஆலாவுடைய வரம்பை மீறியவனாக கருதப்படுகிறான். அப்போ முதலாவது, அடியான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை மீறி நடக்கிறான். 2வது, தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறான். ஹராமான தொழில், பாவமான காரியங்கள். ஒமா தலமூனா வலாக்கின் அன்ஃபுஸஹும் யத்லிமூன். தொழுகை விடுறான், நோன்பு விடுகிறான், ஹஜ்ஜை விடுகிறான். இது பெரிய அநியாயம். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பது என்பது அது ஆகப்பெரிய அநியாயம் என்பதாக வந்திருக்கு. 3வதாக, அடியான் அடியார்களுக்கு அநியாயம் செய்கிறான். அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறான். அடியார் லஃப்ஸிக அலைக ஹக்கன் ரப்பிக அலைக ஹக்கன் தைஃபிக அலைக ஹக்கன் அஹ்லிக அலைக ஃபஅதி குல்லி தி ஹக்கின் ஹக்கஹு. உனக்கு ஒரு ரைட்ஸ், உனக்கு ஒரு உரிமை, உனக்கு ஒரு கயிறு இருக்குது, நீ செய்யணும். உன்னோட ரப்புக்கும் நீ அந்த நேரத்தை கொடுக்கணும், உன்னோட மனைவிக்கும் நீ கொடுக்கணும், உன்னோட விருந்தாளிக்கும் கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காததே அதுவும் பெரிய அநியாயமாக இருக்கும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேர காலம், மனைவி கொடுக்கக்கூடிய செலவு சித்தை, மனைவி ஒரு பெண்மணி ஹிந்து பின் உத்பா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாவை கொண்டதுக்கு காரணமாக அமைந்த ஹிந்த் என்ற அபூ சுஃபியானுடைய மனைவி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உம்மா அநியாயம் செஞ்சுட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டுட்டாங்க. ஆனா பிந்தி தௌபா செஞ்சாங்க. நபிகிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், என் கணவன் எனக்கு செலவுக்கு பணம் தரணும், ஆனா உரிய முறையில் தாரார் இல்லை, அந்த அளவு என்ன எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹுதிஹா பில் மாரூஃப், அவர் எவ்வளவு தரணும், 100 50 தான் தாராருண்டா, எஞ்சுள்ள 50 உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, அதை விட கூட இருக்கிறாங்க. அவங்களோட மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது. மனிதன் தன்னை மாற்றி அநியாயம் செய்யக்கூடாது. தன்னை தூக்கம், தன்னுடைய தொழில், தன்னுடைய உணவு, தன்னுடைய நேரம், இதெல்லாம் பாதுகாத்துக் கொள்றது. தன்னுடைய தலை முடியிலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கால் நகம் வரைக்கும் எப்படி இதை வச்சுக்கொள்ளணும் என்று நபி வழி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, 3வது பயங்கரமானது, அதுதான் மனிதன் பிறருக்கு அநியாயம் செய்வது. குர்ஆன்ல பிற சொத்தை பாவிக்கிறத பத்தி சூரத்து நிசால யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகுன திஜாரத்துன் தராதி மின்கும், நீங்க அநியாயமாக யார்ட உணவையும் உட்கொள்ள வேண்டாம். அல்லதீன யஅகுலுன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலுன ஃபீ புதூனிஹிம் நாரா, யாரு அநியாயமாக ஒரு பிறருடைய அந்த உணவை சாப்பிடுகிறார்களோ, யதீமுடைய சொத்தை சாப்பிடுகிறார்களோ, அவர்கள் வௌத்துல நெருப்பு தான் கட்டுகிறார்கள், நாளைக்கு நரகத்தில் போவார்கள். உலகத்திலேயும் அல்லாஹ் இப்படித்தான் செய்வான். மந்தலம கீத ஷிப்ரி மின் அர்த் தபக்கஹுல்லாஹ் தபக்கஹு சபஅ அர்தி, ஒரு சான் அளவு உன்னத்தருடைய காணியா அபகரிச்சால் அல்லாஹ் 7 பூமியை களத்துல நாளை கட்டுவான். ஒரு சான், இவ்வளவுதான். ஒரு சான் அளவு ஒரு மனிதன் இன்னொருத்தன் சொத்தை அபகரித்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், மன் இக்ததப ஹக்க இம்ரஇன் முஸ்லிமின் பியமீனி ஃபகத் அவ்ஜபல்லாஹ் அல்லஹு ஜன்னah, ஒரு மனிதன் பிறருடைய ஒரு ஹக்க பொய் சத்தியம் செய்து அவன் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி சொன்னார்கள். சின்னதாக இருந்தால், ஒரு குச்சாக இருந்தாலும் நீ அதுக்கு விலை கொடுக்க வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் இருக்கிறாங்க பொய் சத்தியம் செய்வது. சிலர் இருக்கிறாங்க சொல்ல வேண்டியதை சொல்ல இடத்துல சொல்லாம மறைக்கிறது. இதுவும் அநியாயத்துல பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ومن أظلم ممن كتم الشهادة عنده من الله وما الله بغافل ما تعملون, சூரத்துல் பக்ரால 140வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உனக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தும் நீ சொல்லாம மறைக்கிறியே. உரிய நேரத்துல ஒரு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும், அது எங்கட கடமை. இதே போல ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது, அதுவும் ஒரு மனிதனுக்கு நாளை கியாமத்து நாளையில அல்லாஹ் தஆலா அவனுக்குரிய ஹக்க கொடுக்காததுக்கு அல்லாஹ் தண்டிக்க போகிறான். அதே நேரத்தில் வியாபாரத்தில் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யறது, கடன் எடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறது, மதுல் கனிய குல்முன், வசதி இருந்தும் எடுத்த பணத்தை கொடுக்காம இருக்கிறது, இது ஹராமானதாக இருக்கும், அநியாயமாக இருக்கும், பாவமாக இருக்கும். வட்டியை பத்தி துப்தும் ஃபலக்கும் ருஊஸ் அம்வாலிக்கும் லா தத்லிமூன வலா துத்லமூன், அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 279வது திருவசனத்தில் இதை பற்றி சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஒன்றைக்கு இது செல்வத்தில் உள்ள அநியாயம் பிறருக்கு செய்கிறது, ஒன்றுக்கு உடம்பு ரீதியாக செய்யக்கூடிய அநியாயம் ஒன்று இருக்குது, அதுதான் மனிதனை கொல்றது. மன் குத்தில மதுலூமன் ஃபகத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானன் ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல் இன்னஹு மன்சூரா, மனிதன் இன்னொருத்தர மன் தரப சௌத்தன் துல்மன் உக்துஸ்ஸபி யௌமல் கியாமா, ஒரு சாட்டை எடுத்து ஒரு சின்ன அடி போட்டாலும் அவருக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு விரிவாக அநியாயத்தை பற்றி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்துக்கு வாப்பா மகனுக்கு, மகன் வாப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொத்துல அநியாயம் செய்கிறது, இந்த இச்சையில மனிதன் அநியாயம் செய்கிறது என்றெல்லாம் வகைப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் இன்னைக்கு இந்த தலைப்பை தொடர்ந்து 2, 3, 4 ஜும்மாக்கள்ல ஓதி வருகிறேன். என்ற உலகத்தில் ஆகப்பெரிய அநியாயம் தான் பலஸ்தீன்ல நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறுகளை படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி அநியாயம்
மனிதர்களுக்கு சாப்பிட இல்லாம உலக நாடுகள் எல்லாம் குரல் கொடுத்தும் அசையாம இப்படி அநியாயம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சோகமான நிலைமையில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஜும்மாலையும் மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அநியாயத்தை இவர்கள் ஆரம்பிச்ச நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ஐக்கிய நாடு சபைக்கு ஜெனீவாக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். 2023 டிசம்பர் மாதம், அது பிறகு 2024 ஜனவரி மாதம் போய் குரல் கொடுத்தோம். நீங்க செய்யற அநியாயத்தை நிப்பாட்டுங்க. அதற்கு யார் உதவி செஞ்சார்களோ அவர்களுக்கு துஆ செய்தோம். கண்ணியமான்கள், இலங்கை நாடு 1971-75 இருந்து இந்த அநியாயத்துக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் சிறு பான்மையாக வாழ்ந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். இந்த நாட்டு அந்த நேரத்தில் இருந்து இன்றைக்கு 75 வருஷமாக இந்த நாட்டில் பார்லிமெண்ட்ல வந்த எல்லாருமே அவர்கள் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைய நிலைப்பாடும் உலகளாவிய ரீதியில் அநியாயத்துக்கு எல்லாரும் குரல் கொடுத்தும் கூட அது ஒரு ஆக்கிரமிப்பின் காரணத்தினால ஒரு நிலைமையை நான் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். அதை தான் நான் மையப்படுத்தி உலகத்தில் அநியாயம் நடக்கும் பொழுது அதுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கிறான், சந்தர்ப்பம் கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை மீறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு எப்படி அழிவை கொடுத்தானோ, காரூனுக்கு எப்படி அழிவை கொடுத்தானோ, அபூஜஹலுக்கு எப்படி அழிவை கொடுத்தானோ, உலகத்தில் அநியாயம் செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி அநியாயத்துக்கு முடிவை கொடுத்தானோ அல்லாஹ் தஆலா பிடிக்கிற நேரத்தில் நிச்சயமாக ஃபிரௌன் நடந்து போகிறான். அந்த தண்ணீர்ல தான் மூசாவும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்தவர்கள் நடந்து போகிறார்கள். அநியாயக்காரன் அல்லாஹ் அப்படி உள்ளுக்கு எடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். அன்றும் தந்துரும் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் அழிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அநியாயம் நடந்தது, நெருப்புல தூக்கி போட்டார்கள். அல்லாஹ் தஆலா படைப்பு தான் கூனு பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு பூஞ்சோலையாகி விடு என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தினார்கள். ஒரு விஷயம் மேலான சகோதரர்களே, நான் நீங்க எல்லாம் மனசுக்கு எடுக்கணும். அது என்னண்டா, அநியாயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் நபியவர்கள் சொல்கிறார்கள், உன்சுர் அஹாக தாலிமன் ஓ மதுரூமன், நீங்க அநியாயக்காரருக்கு உதவி செய்யுங்க. எப்படி? அநியாயம் செய்கிறவருக்கும் அநியாயம் செய்யப்பட்டவருக்கும். அன்சுருகு மதுரூமன் கைஃப அன்சுருகு தாலிமன், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யறது விளங்குது, ஆனா அநியாயக்காரனுக்கு உதவி செய்யறது நபி அவங்க சொன்னாங்க, அவன் அநியாயத்தை தடுத்து நிற்கிறது இது அவனுக்கு செய்யறதா. ஒரு பாவத்தை கண்டா கையால தடுக்கணும், வாயால தடுக்கணும், நாவால தடுக்கணும், கையால தடுக்கணும், மூணாவது உள்ளத்தால வெறுக்கணும். எங்களுக்கு ரெண்டு செய்ய இயலாது, கையால தடுக்க இயலாது. நாங்கள் ஒரு சிறப்பான நாட்டில் வாழ்றோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, உலக நாடுகளுக்கு, வல்லரசுகளுக்கு அது ஒரு கடமை இருக்குது. கையால தட்டி கேட்கிறது, அவர்களை வாயால சொல்றது. உலகமே வரலாறு காணாத முறையில ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியில சட்டத்தை மறுத்து பல சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இது முஸ்லிம்களுடைய பிரச்சனையை மட்டுமல்ல பலஸ்தீன் என்பது, நிச்சயமாக பைத்துல் மக்தஸ் எங்களுக்கு ஒரு வணக்க ஸ்தலம். ஆனா மனிதர்களுக்கு நடக்கிற அநியாயம் உலகமே குரல் கொடுக்கிறது என்றால் அப்பட்டமாக விளங்குது இது அநியாயம் நடக்கிறது என்றது. அதனால மனித உள்ளம் உள்ள எல்லாருமே இதுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தான் நான் தொட்டி காட்டுகிறேன். மேலான சகோதரர்களே, உலகத்தில் அநியாயங்கள் நடந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை விதவிதையாக சித்திரப்படுத்தினார்கள். 40 வருஷம் நபி அவர்களுக்கு எந்த அநியாயமும் நடக்கல. ஏன்னா அவர்கள் நபித்துவத்தை கிளைம் பண்ணல. எப்ப நபித்துவத்தை ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு முன் வரக்குள்ள, ஒரு அல்லாஹ்வுடைய தூத முன்வைக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய நபித்துவத்தை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் சோதனை கொடுத்திருக்கான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி பிள்ளையால சோதனை, அரசர்களால சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பவால சோதனை, அரசர்களால சோதனை. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு அக்பர் அந்த மக்களால சோதனை.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் விதவிதமான சோதனை. இது எல்லாத்துல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வஜதக ضالன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த சோதனை சின்ன வயதுல தகப்பனை இழந்து தாயிலிருந்து தாயுடைய மௌத், அந்த உம்மு ஐமன் இந்த ஆப்பிரிக்கா அந்த ஹபஷா உடைய அந்த தாய் அவர்களை அரவணைக்கக்கூடிய காலத்திலிருந்து நபி அவர்கள் அந்த சோதனை முகம் கொடுத்தார்கள். ஆக பிலஸ்தீன்ல இன்னைக்கு நடக்கிறதுக்கு நாங்க துஆல ஈடுபடுவோம், சதக்கா செய்வோம், இங்க மக்களோடு நல்ல பழகுவோம். இந்த செய்தியை உலகத்தில் இப்படி அநியாயம் நடக்குது என்பதை பெரும்பான்மை சமூகத்துக்கு அழகான முறையில் எத்தி வைப்போம். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்கும் பொழுது உலகத்துல இந்த அநியாயம் ஒழியக்கூடிய காரணம் இல்லைன்னா அல்லாஹ் நாளைக்கு எங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நாங்க இதுக்கு குரல் கொடுத்திருக்கிறோம் சொல்லுவோம். ஆக ரெண்டு பக்கமாக நான் இன்றைக்கு பயான நான் வகைப்படுத்துகிறேன். ஒன்று, உலகத்தில் நடந்த அநியாயங்கள், அதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்களுக்கு சோதனைகள் வந்தன, ஆனா அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை போல எல்லா காலத்திலே நடந்த அநியாயங்களுக்கு முறையாக அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் தௌபா செய்யவில்லை, அவர்களை அல்லாஹ் அழித்து காட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட மனைவி புள்ள எல்லாத்தையும் அழித்தான். கப்பல்ல ஏறினவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நெருப்புக்குள்ள அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எந்த தண்ணீர்ல கடக்க வைத்தானோ அதுல ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா அழிச்சு காட்டினான். அநியாயம் நீடிக்க மாட்டாது. ஓண்ட உடம்ப இன்றைக்கும் நான் நஜ்ஜிக பதனிகளை தக்கூன லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால வரக்கூடியவர்களுக்கு இது படிப்பினையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா அதை எடுத்து காட்டியிருக்கிறான். அதே போல உலகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பலஸ்தீன விஷயத்துக்காக வேண்டி கொஞ்ச நேரம் கலிங்க. மேலான சகோதரர்களே, ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒரு நாளைக்கு கொடுங்க. நான் உங்களோட இந்தியில சும்மால உங்களுக்கு நீங்க எனக்கு தரணும் என்று நான் கேட்டுக்கொள்றது இது ஒன்று மட்டும்தான். நீங்க ஒரு 3 நிமிஷம் ராவைக்கு 2 நிமிஷம் வெள்ளைக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்து சொல்லுங்க, அல்லாஹ் உலகத்தில் நடக்கிற இந்த அநியாயத்துக்கு நீ ஒரு முடிவை கொண்டு வா. அல்லாஹ் கிட்ட 2 நிமிஷம் கொடுக்கலாதா? ஒரு தஹஜ்ஜத்தில் எழுப்புங்க. 4:40 4:30 எழும்பி 2 ரக்காத் தொழுது கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வருகிறான். யாரும் அல்லாஹ் கிட்ட கேட்குறீங்களா தருகிறேன்னு சொல்கிறான். யாருடைய வயது வந்த முடிப்படுத்த தாடிகளை பார்த்து அல்லாஹ் வெக்கப்பட்டு துவா கபூல் செஞ்சான். அவர்களுடைய அந்த துவாவை ரத்து செய்ய அல்லாவே விருப்பம் இல்லை என்று வந்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் கிட்ட மன்றாடுறது அல்லாஹ் சரியான விருப்பம். இது ஒரு சைடு நான் சொன்னது. அநியாயம் உம்லிலகும் இந்த கைதி மதி, அல்லாஹ் பிடிக்க நாடினால் யாரும் தப்பிச்சு கொள்ள முடியாது. அல்லாஹ் விட்டு கொடுப்பான், சந்தர்ப்பம் கொடுப்பான். ஃபிரௌன், காரூன், ஹாமான் இப்படி உலகத்தில் அட்டகாசம் செய்தவர்கள், நபியுடைய காலத்தில் அபூ ஜஹல், உத்பா, ஷேபா இவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி பிடிச்சான் என்பது எங்களுக்கு தெரியும். இது ஒரு சைடு. உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய அநியாயம், அதற்கு முறையாக குரல் கொடுக்க இஸ்லாம் அனுமதிச்சிருக்கக்கூடிய ஃபத்வா வழிகாட்டல் ஜமியத்துலமா இருக்குது. பலஸ்தீனுக்காக வேண்டி இந்த நாடு 75 வருஷமாக குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கோ எங்களுக்கோ மற்றவர்களுக்கோ அநியாயம் செய்யக்கூடாது. 2ஆம் இன்று சஃபருடைய மாதம் 27ஆம் பிற, நாளைக்கு 28, நாளன்னைக்கு 29, ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் ரபீல் அவ்வல் மாசம் பொறுப்பாக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் முழு பகுதிகளிலையும் நபி அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய அந்த மாதம் வரப்போகிறது. 2வது நான் சொல்லக்கூடிய விஷயம் அது என்னன்னா, நபி அவர்கள் நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், நீங்க பிறருக்கு அநியாயம் செய்யாதீர்கள், உங்களை படிச்ச ரப்புக்கு அநியாயம் செய்யாதீர்கள். இந்த 3ஐயும் குர்ஆனும் மிக அழகாக கோடிட்டு காண்பித்திருக்கின்றன. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அழகாக குர்ஆன்ல தெளிவாக இந்த விஷயத்தை முன்வைக்கிறார். நாங்களும் எங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. எங்களுக்கு அநியாயம் செய்யறதுண்டா ஒன்று, நாங்க எங்களோட உடம்பை பாதுகாத்துக் கொள்ளணும், நாங்க எங்களோட மனைவியை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களுடைய சொத்து செல்வத்தை ஹராமான முறையில் ஈடுபடாம பாதுகாத்துக் கொள்ளணும், கடமைகளை நிறைவேற்ற விஷயத்துல பாதுகாப்பாக இருக்கணும். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வுடைய கடமைகளை யாரு அநியாயம் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு வைக்கிறது இல்லை. 4 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். செல்வத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பயபக்தியை கொடுத்து, அவர் அல்லாஹ்க்கு பயந்து நடக்கக்குள்ள ஆக சிறந்த மனிதன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். செல்வம் இல்லை, அறிவு இருக்குது, மார்க்கம் இருக்குது, தக்வா இருக்குது, அவர் ஒன்னா மனிதனை போல நடக்க விரும்புகிறார். நபியும் அவருக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார். அவங்க 2 பேரும் பாக்கியவான்கள், நலவில் உள்ளவர்கள். பணம் இல்லை, அறிவு இருக்குது, பணமும் அறிவும் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல பணமும் இருக்குது, அறிவும் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல பணம் இருக்குது, பணம் இல்லை, அறிவு இருக்குது. அபூ ஹுரைராவுடைய ஆரம்ப காலத்தை போல, அபூ தர்தாவுடைய ஆரம்ப காலத்தை போல சஹாபாக்கள்ல பலரும் பசியில வாடினார்கள். ஆனா அல்லாஹ்வோட தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். 3வது மனிதன் ஃபிரௌனை போல, காரூனை போல, ஹாமானை போல, தஜ்ஜால போல உலகத்துல வாழ்கிறார்கள். முஸ்லிம்களும் இருப்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருப்பார்கள். அநியாயத்தை செஞ்சுதான் வாழ்றது அவர்களுடைய கலை. அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு கொடுத்தது, காரூனுக்கு கொடுத்தது, அபூஜஹலுக்கு கொடுத்தது போல அல்லாஹ் கொடுத்துதான் ஆவான். அதனால உலகத்துல 3வது மனிதன் அறிவில்லை, பணம், மமத, ஆட்சி, செல்வம், தன்னுடைய பேச்சு, ஆழ்மை, அழகு, திறமை எல்லாம் இருக்குது, தெரிஞ்சு கொண்டு அநியாயம் செய்யறது, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது இல்லை, மறைச்சு கொண்டு இருக்கிறது, அநியாயம் நடக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறது, மூடி மறைக்கிறது, அவைகளை பிறருக்கு இவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சிடக்கூடாது என்று அதை ஒழிக்கிறது, தெரிஞ்சு கொண்டும் சொல்லாம இருக்கிறது ஆகப்பெரிய அநியாயம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, தான் ரப்புக்கு அநியாயம் செய்யாம, தான் பிறருக்கு அநியாயம் செய்யாம, தான் தனக்கு அநியாயம் செய்யாம வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய சாரம்சம். இதை தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். 2ஆக பிரிச்சிருக்கிறேன். உலக வல்லரசுகள் எல்லா காலத்திலையும் அநியாயம் செஞ்சு பட்டு தொலைக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிதான், அல்லாஹ் விட்டு வச்சு கொடுப்பான், அது யாரும் தப்பு இல்லாத. 2வது என்ற பகுதி நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளணும். 1வது நான் எனக்கு அநியாயம் செய்யறேனா, நான் எனக்கு செய்யற அநியாயத்துல 1வது என்னது, நான் அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு மாறு செய்யறது, தொழுறது இல்லை, நோன்பு பிடிக்கிறது இல்லை, ஜகாத் கொடுக்கறது இல்லை, ஹஜ் செய்யறது இல்லை, தர்மம் செய்யறது இல்லை, இவைகளை தௌபா செஞ்சு இன்னைக்கு மீண்டு கொள்ளணும். இது 1வது. 2வது, எங்களால் ரப்புக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. அல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ, அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து, பணத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி. அது ஒரு சான் அளவு, ஒரு குச்சி என்றாலும் நீ அநியாயமாக எடுத்த, ஒரு பென்சில் நீ அநியாயமாக எடுத்தா அதுக்கு நாளைக்கு 7 பூமியையும் கொடுக்க வேண்டி வரமெல்லாம் இருக்கு. ஒரு சான் அளவு பூமி எடுத்தா 7 பூமியை கொடுக்கும். 3வது தான் மேலான சகோதரர்களே, பொல்லாதது, அது மனிதன் செல்வத்தாலையும் உடம்பாலையும் செய்கிற அநியாயம். அது அன்னர் மற்றவர்களுக்கு செய்கிறது, எத்தீமுடைய சொத்து அபகரிக்கிறது, வியாபாரத்தில் மோசடி செய்கிறது, கடன் எடுத்தா கொடுக்காமல் இருக்கிறது, பிறருடைய சொத்து அபகரிக்கிறது, பிறரை அவமானப்படுத்துறது, பிறரை பற்றி அவதூறு கட்டுறது. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அநியாயம் செய்த, அவதூறு பேசிய ஒருவருக்கு அவங்க செஞ்ச பதுவா அவன் பட்டு தொலைச்சான். சாத் இப்னு அபி வக்காஸ் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருத்தன் பொய் அபாண்டம் சுமத்தினான். அவர்கள் தாங்க இல்லாம பதுவா செய்யக்கூடாது, நாங்கள் யாருக்கும் பதுவா செய்யறது இல்லை, நான் இந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் எனக்கு யாரும் எதுவும் செஞ்சா நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஆனா ஏண்ட நாவால் அவர்களுக்கு பதுவா வந்துடக்கூடாது. சில நேரம் மனிதன் என்ற அடிப்படையில சிலர் நோவிக்கக்கூடிய நேரத்துல அந்த நோவினை நல்லா தெரியும், இவர்கள் தெரிஞ்சு கொண்டு செய்கிறார்கள் என்ற நேரத்துல தான் மன குமுறல் ஒன்று ஏற்படுகிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி பொய் கட்டு கதைகளை பேசின நேரத்துல அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இவனை சோதிக்கணும் என்று அவன் வயசாலியாக மாறி கண் இமைகள் எல்லாம் அவன் கீழே போயிட்டு கண்ணை இப்படி தூக்கி ரோட்ல போற பொம்புல போயிட்டு பிடிப்பானாம். மக்கள் சொல்லுவாங்களாம், அசாபத் ஓ தாவத்து சாதின், இவனுக்கு சாதன் ரலியல்லாஹு அன்ஹு பத்துவா பட்டுருச்சு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்த பாடம் தான், பத்துவா செய்யாதீங்க, துவா செய்யுங்க. நாங்கள் உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு தான் துவா செய்வோம். அதுதான் எங்களுடைய கலை, அதுதான் எங்களோட வாழ்க்கை. உலகத்தில் யாராக இருந்தாலும்
என்ன அட்டகாசம் செஞ்சாலும் அவர்களுக்கு நாங்க ஹிதாயத்துக்காக துவா செய்யறது தான். தாயிஃப்ல நபி அவங்க ரத்தத்தை வடிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல, உஹதுடைய மலையில நபி அவர்களுக்கு செஞ்ச அநியாயம் நேரத்திலையும் நபி அவர்கள் பத்வா செய்யாம சூரத்து நஹல் 16வது சூரத்து 125, 26, 27, 28 ஆயத்துக்களை அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு முறை தர்ஜுமாவை எடுத்து ஆலிம் கிட்ட உட்கார்ந்து 16வது சூரத்து தேனை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து நஹல் அதுல 125, 26, 27, 28 ஒரு முறை அதன டிரான்ஸ்லேஷன் எடுத்து தஃசீர் எடுத்து வாசிங்க. வாழ்க்கையில பெரிய படிப்பினை கிடைக்கும். பலி எடுக்கிறது அல்ல எங்களுடைய நோக்கம். ஒட்டகத்துக்கும் யானைக்கும் பலி எடுக்கிற பழக்கம் இருக்குது, வைராக்கியம் தீக்கிறது இருக்குது. நாங்க அப்படிப்பட்டவர்கள் அழிச்சு துவா செஞ்சு மக்களை நேர்வழி கொண்டு வரதான். உலகமே நேர்வழி வரணும், அதுதான் நபியுடைய ஹிதாயத்துடைய வழி. ஆனா மனிதன் என்ற அடிப்படையில சில நேரத்துல நபி அவங்க வீர மௌனாவை பொய் சொல்லி கொண்டு போயிட்டு 70 பேரை கொண்டு காரிமார்களை அந்த நேரத்துல நபி அவங்க பத்வா செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விதவையாக இருக்கக்குள்ள அவர்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு ஒரு பத்வா செஞ்சிருக்கிறாங்க. சாத் ரலியல்லாஹு அவர்களை வீணாக போட்டு கொடுத்து தவறு செஞ்சு அவர்கள் அபாண்டம் சுமத்திய நேரத்துல அவர்கள் செஞ்ச பத்வாவை பழிச்சு. கண்ணியவான்களே, எப்பையும் பேச்சுவார்த்தை விஷயங்களை தெளிவாக பெற்றுக்கொள்றது அதுதான். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாததை தெரிஞ்சு பெற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலாட்ட வேண்டிக் கொண்டு இந்த சிறப்பான இந்த சஃபருடைய மாதம் நபி அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை மணமுடித்த மாதம், தன்னுடைய அன்பு மகள் ஹதரத் ஃபாத்திமாவை மணமுடிச்சு கொடுத்த மாதம் தான் சஃபர். இது பீடிகை உள்ள மாதம் அல்ல, இந்த தவறான இது தர்த்தினியம் உள்ள மாசம் நவுசுபில்லா அப்படி இல்லை. அல்லாஹ் படைத்த எல்லா நாளும் சிறப்பானது. அதுல நபி அவங்க இந்த மாசத்துல தான் தன் மனைவி ஹதீஜாவை முடிச்சார்கள் என்பதாகவும் தன் மகள் ஃபாத்திமாவை முடிச்சு கொடுத்தார்கள் என்பதாகவும் 2 நாள் தான் இருக்குது இந்த சஃபருடைய மாதம் முடிய. ரபியுல் அவ்வல் ஞாயிற்றுக்கிழமைக்கு புறப்பாக போகிறோம். உலகத்துக்கு அருளாக பாக்கியமாக 1447 ஹிஜ்ரி நபி அவர்கள் பிறந்த 1500 வருடம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சொத்து. அவர்களை மதிப்போம், மரியாதை செலுத்துவோம், அன்பு காட்டுவோம், பின்பற்றி நடப்போம். இதை பத்தி பேசுவோம், அந்நியர்களுக்கும் இதை பத்தி சொல்லுவோம். இந்த நாடு முழுதும் ஒவ்வொருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதில் மட்டுமல்ல பெரும்பான்மை சமூகத்துக்கு, பௌத்த, இந்து, கிறிஸ்தவர்களுக்கு நபியவர்களுடைய அருளையும் மன்னிப்பையும், நபியவர்களுடைய தாராள தன்மையையும், நபியவர்கள் அந்நியர்களோடு நடந்து கொண்ட விதத்தையும், விட்டு கொடுத்த அந்த தாராள தன்மையையும் உலகத்துக்கு எடுத்து சொல்லி உண்மையான அன்பை அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல நிரப்பி விடுவாயாக. அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களை ஆக்குவாயாக. ஆகிரத்துடைய சிந்தனையை தந்து உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மதீனாவுடைய மூத்தை நசீபாக்குவாயாக. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس وحدوا الله فإن تعذر الستعان واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. عليكم بالسنة فإن السنة تعدل الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله سبحانه وتعالى